தமிழ்நாடு ஊர்காவல் படையில் சேர்க்க தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட 50 திருநங்கையர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். நேரலையில் பார்க்கலாம். விவரங்களோடு நேரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவபிரியன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் காவல்துறை சார்பில் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் சேர்வதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய பயிற்சி அளிக்கப்பட்ட 50 திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை வழங்கக்கூடிய வகையில 7 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கும். தொடர்ந்து இந்து சமய அறநிலையங்கள் துறையினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பொங்கல் கருணை தொகையாக ரூபாய் 2000 மற்றும் தொழிலாளர் சேமநல நிதி மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கருணை தொகை 2000 வழங்கக்கூடிய வகையில 12 நபர்களுக்கு பொங்கல் கருணை தொகை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக 50 திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல அமைச்சர் கீதா ஜீவன், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.